அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யுஜிசி நெட்டு, டிஎன் செட்டு இது 2மே பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மாதத்திலேயே யு யுஜிசி நெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்திலேயே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம் ஜூன்ல முடிச்ச உடனே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் செட் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுற மாரி இருக்கும். ஸோ ஒரே பிரிப்பரேஷன் 2 எக்ஸாம் எழுதி நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ இது யாரெல்லாம் கிளியர் பண்ணலாம்? பிகினர்ஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது? இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இந்த காணொளியில பார்ப்போம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜி இருந்தா போதும். இந்த 2 எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஜி குவாலிஃபைட் டிகிரி இருந்தா போதுமானது. நம்ம இந்த 2 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். அதே பிஜில பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ 2ண்ட் இயர் கடைசியா நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் சார். நான் இப்ப தான் 2ண்ட் இயர் போப்போறேன். 2ண்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் 2ண்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டர்ல இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் எழுதி ரூ. 90,000 வரைக்கும் நம்ம மாத சம்பளம் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அதனால வெறும் பிஜி முடிச்சிருந்தா போதுமானது. ஸோ ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஜி முடிச்சிருந்தாலே போதுமானது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரி ஓகே. ஸோ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இது எப்படி சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இதோடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்பது என்னன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ 2 பேப்பர் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மைனஸ் மார்க்கும் கிடையாது. அதேமாரி 2வது பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுலயும் எந்த விதமான மைனஸ் மார்க்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் 100 மார்க் கேட்பாங்க. 1 கொஸ்டின் 2 மதிப்பெண். அதேமாரி 2ண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதேமாரி 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1 கொஸ்டினுக்கு 2 மதிப்பெண். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 300 மதிப்பெண். ஸோ 300 மதிப்பெண்க்கு நம்ம எவ்வளோ எடுத்தா சார் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50%லேருந்து கட் ஆஃப் ஆரம்பிக்கும். ஸோ 50%க்கு மேல நம்ம எவ்வளோ எடுத்தா கூட, நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா, கட் ஆஃப்குள்ள வர முடியும். ஸோ 50% அபவ் நம்ம வாங்கிட்டாலே போதுமான உதாரணத்துக்கு 300க்கு 150 அபவ் வாங்கணும். ஸோ வாங்கிட்டா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாமும் வரப்போகுது. நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே நம்ம பிஜி முடிச்ச உடனே இந்த 2 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி நம்ம ஈஸியா வேலை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாம் உடைய பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 என்பது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஜர். ஸோ பேப்பர் 2 என்பது நம்மளுடைய மேஜர். இப்போ நீங்க என்ன மேஜர் படிச்சிருப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு எம்.காம் படிச்சிருக்கீங்க. ஸோ எம்.காம் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு காமர்ஸ் மேஜர். நீங்க என்ன பண்ணலாம்னா, அ காமர்ஸ் எழுதலாம். ஸோ காமர்ஸ்ல நீங்க நெட்டு, செட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் இருந்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணலாம். எம்ஏ தமிழ் இருந்தீங்க, எம்ஏ தமிழுக்கு அப்ளை பண்ணலாம். எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருந்தீங்கன்னா, எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதேமாரி நீங்க பிஜி நீங்க என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்களோ, அந்த டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 2 எக்ஸாமுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அது பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா, நமக்கு டீச்சிங் பேப்பர் 1 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெனரல் நாலேட்ஜ் பத்தி ஃபுல்லா கேட்பாங்க. ஸோ இந்த ஜெனரல் நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட் நம்ம தரவு பண்ணிட்டாலே போதுமானது. நம்ம ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் 2 நம்மளுடைய மேஜர். ஸோ பேப்பர் 2 நம்மளுடைய மேஜர். நம்மகிட்ட பிஜி கிட்ட நம்ம புக்ஸ் இருக்கும். அத நம்ம வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லன்னா கூட நீங்க எக்கனாமிக்ஸ் யாராவது மேஜர் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்க்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் டிஎன் செட், யுஜிசி நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் மெட்டீரியலாவும் நம்ம குடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க நோட்ஸ், பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். டிஎன் செட்டுக்கா இருக்கட்டும், யுஜிசி நெட்டா இருக்கும். 2த்துக்கும் அது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர் 1க்கும் நோட்ஸ் குடுக்குறோம். ஸோ பேப்பர் 1 நோட்ஸ் மெட்டீரியல் 10 யூனிட்ஸ்க்கு உண்டான தரமான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டீச்சிங் எபிலிட்டியா இருக்கட்டும், ரிசர்ச் ஆப்டிட்யூட்டா இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா என்டர்பிரைஸ், ஐசிடி, பீப்பிள் என்வைரன்மென்ட், ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுக்கு உண்டான பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம படிச்சிருவோம். ஓரளவு நமக்கு தெரியும். ஆனா பேப்பர் 1 நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போலேருந்தே நம்ம பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதனால பேப்பர் 1 உடைய பிரிப்பரேஷன் நீங்க உடனடியா ஆரம்பிங்க. ஸோ இது எப்படி சார் நம்ம ஆரம்பிக்கிறது? பேப்பர் 1 உடைய நமக்கு எதுவுமே
எதுவுமே சோர்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 உடைய தரமான ஒரு நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ பேப்பர் 1 உடைய தரமான நோட்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க பேப்பர் 1 நோட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 8 ஒரே யூனிட்ல நமக்கு மொத்தமா 8 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ற மாரி நம்ம தரமான ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். அதேமாரி கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, அதேமாரி நமக்கு ப்ரூஃப். ஸோ இந்த புக்ல இருந்து நம்ம எடுத்த சோர்ஸ், ஷார்ட் மெட்டீரியல். ஸோ ஷார்ட் மெட்டீரியல்ஸ் நீங்க வச்சு படிச்சாலே போதுமானது. ஸோ அதுக்குண்டான நம்மகிட்ட சோர்ஸ் இருக்கு. ஸோ அதேமாரி கம்யூனிகேஷனு, அதேமாரி டீச்சிங் அபிலிட்டிஸ், அதுமாரி ரிசர்ச்சு, ஸோ ஹையர் எஜுகேஷனு. ஸோ ஹையர் எஜுகேஷன்ல நம்ம என்னென்ன படிக்கணும், ஸோ இது எல்லாமே இருக்கு. அதேமாரி ஐசிடில நமக்கு என்னென்ன படிக்கணும், ஸோ ஐசிடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிடிஎஃப். ஸோ ஐசிடி எல்லாமே உங்களுக்கு இது ஒண்ணு படிச்சாலே போதும். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் தெளிவா இருக்கும். அதேமாரி லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அத எல்லா லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கும் உங்களுக்கு. அத ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது நம்ம பிடிஎஃப்பா இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பிடிஎஃப்பா நம்ம உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ தேவைப்படுங்க பிடிஎஃப்பா நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிச்சலாம். அதேமாரி டீச்சிங் அபிலிட்டி, ரிசர்ச் ஆப்டிட்யூட். ஸோ இது 2மே நமக்கு முக்கியமானது. ஸோ ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, மொத்தமா ரிசர்ச் ஆப்டிட்யூட் இருக்கு. அதேமாரி நம்ம ரிசர்ச்லயும் பார்த்தீங்கன்னா, ட்ரூத்மேன் புக் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ ட்ரூத்மேன் புக்கோடைய எல்லா வெர்ஷனும் நம்ம ஃபாலோ பண்றோம். இதுலேருந்து நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நம்ம ஈஸியா நம்ம படிச்சு நம்ம பேப்பர் 1ல அதிகமா நம்ம அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுக்குண்டான சோர்ஸ நம்ம குடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, ஸோ இந்த சோர்ஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இத வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 10 யூனிட் நம்ம தரவு பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த 10 யூனிட் நம்ம தரவு பண்ணாலே நமக்கு போதுமானது. உங்களுக்கு நல்ல மதிப்பெண் நமக்கு வந்துரும். ஸோ அதேமாரி பேப்பர் பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் நம்ம உங்களுக்கு என்ன பண்ணிருவோம்னா, எக்ஸ்ட்ராவா நம்ம குடுப்போம். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் குடுப்போம். மார்க் டெஸ்ட். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 உடைய மார்க் டெஸ்ட். ஷார்ட் நோட்ஸ் முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷார்ட் நோட்ஸ் நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஷார்ட் நோட்ஸ பிரிப்பேர் பண்ணி வச்சா தான் நமக்கு கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதேமாரி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான். ஸோ டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 1 ஹவர் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் பேப்பர் 2 3 மணி நேரம் படிக்கணும். பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட 5 மணி நேரம் இருந்துச்சுன்னா, நீங்க டெய்லி 5 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லையா, இல்ல சார் நம்மகிட்ட 2 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, 1 ஹவர் நீங்க பேப்பர் 1ம், 1 ஹவர் நீங்க பேப்பர் 2ம் பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த நாள் மறுபடியும் அதே 1 ஹவர் பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்க என்ன பண்ணலாம்னா, டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்டும், டிஎன் செட்டும் நம்மளால பாஸ் பண்ணி, ஈஸியா நம்ம பாஸ் பண்ணி நம்ம அசிஸ்டன்ட் புரொஃபஸரா இந்த தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபஸரா ஆகலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமா ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு உண்டான டீட்டெயில் வேற இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு குடுப்போம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.